நிமிஷத்தில் ரெடி ஆகிற மேக்ரோனி மசாலா பேச்சுலர்ஸ்க்கும் சரி கிட்ஸ் அண்ட் மதர்ஸ்க்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மேக்ரோனி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மேக்ரோனி சேர்த்து ஒரு 60% குக் ஆன உடனே ஸ்ட்ரெயினரில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் பொடி, கரம் மசாலா, பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட குடை மிளகா, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்ச மேக்ரோனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுடன்னு மேக்ரோனி மசாலா ரெடி. இந்த மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.